ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வஞ்சர மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வஞ்சர மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வஞ்சர மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் இ, விட்டமின் ஏ, புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், செலினியம், விட்டமின் B12 இது மாதிரியான சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்குது. இப்போ வஞ்சர மீன் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சருமத்தை பாதுகாக்கிறதுல வஞ்சர மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வஞ்சர மீனில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, ஒமேகா 3 இது ரெண்டும் சேர்ந்து சருமத்தை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவுது. சரும வறட்சியை தடுக்குது, கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. அதனால நம்மளோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். இதை நீங்களே உணர முடியும். கண் பார்வையை தெளிவாக்குறதுல வஞ்சர மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ சத்து இருக்குல்ல, இது கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. மாலைக்கண் நோய், கிளைகோமா, கேட்ராக்டு இது மாதிரியான பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதும் இந்த விட்டமின் ஏ தான். விட்டமின் ஏ சத்து வஞ்சர மீனில் அதிகமாக இருக்கு. வாரத்தில் ஒரு முறை இல்லைனாலும் மாசத்துல ஒரு முறையாவது நீங்கள் வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட்றப்ப உங்களோட கண் பார்வை தெளிவாகும். தசை எலும்பு வளர்ச்சிக்கு வஞ்சர மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புரதச்சத்து, கால்சியம் சத்து இது ரெண்டுமே வஞ்சர மீனில் நிறைய இருக்கு. இது தசைகள், திசுக்களெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். எலும்புகளோட அடர்த்தியை அதிகரித்து ஆர்த்ரடிஸ் பிரச்சனையை தவிர்க்குது. ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான நோய்கள் வராமையும் தடுக்கிறதுக்கு வஞ்சர மீன் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். மூளை, இதய ஆரோக்கியத்தெல்லாம் மேம்படுத்துறதுல வஞ்சர மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக்கி நினைவாற்றலை அதிகரிக்குது. வளர்ற குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது வஞ்சர மீனில் இருக்கு. இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு படியும்ல, அதை குறைச்சி மாரடைப்பு அபாயத்தை கட்டுப்படுத்துது. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய சக்தி கூட இந்த வஞ்சர மீனுக்கு இருக்கு. தைராய்டு, மன அழுத்தம் இதற்கெல்லாம் ஒரு நிவாரணமாக எப்படி வஞ்சர மீன் பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வஞ்சர மீன் தைராய்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது ஹைப்போதைராய்டு அறிகுறிகளை குறைக்கும். மன சோர்வு, மன அழுத்தத்தை கூட குறைக்கக்கூடிய இயற்கை மருந்து அப்படின்னா இந்த வஞ்சர மீனை சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் வஞ்சர மீனை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வஞ்சர மீனில் மெர்க்குரி அளவு அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள்லாம் இதை 10 நாளைக்கு ஒரு முறை, அதுவும் அளவோடு எடுத்துக்கலாம். மற்றவங்க எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களும் டாக்டரோட அட்வைஸோட இந்த வஞ்சர மீனை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல வஞ்சர மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செலினியம், விட்டமின் B12 சத்து இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். இந்த 2 சத்துமே வஞ்சர மீனில் நிறைவாக இருக்குது. இதனால வைரஸ், பாக்டீரியா தாக்கத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோவில் வஞ்சர மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் வஞ்சர மீனை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.